ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அது இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் செகண்ட் லெசன், எண்களை அறிவேன். பார்க்கலாங்களா? பாருங்க, இங்கே உங்களுக்கு ஒரு பாட்டே கொடுத்துருக்காங்க. 10 10 20 என்று பருத்தி போய் சொல்லிச்சாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களாப்பா? அடுத்து கணக்குகளை பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் ஒன்றுகளை உற்று நோக்கி ஒற்றை எண்கள் மற்றும் இரட்டை எண்களை தனித்தனியே எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லைப்பா, கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் இப்போ இங்கே ஈரிலக்க எண்கள் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து ஒன்றுன்னு சொல்லுவோம், இது வந்து பத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆமாம் தானே? இப்போ ஒன்றுக்களை மட்டும் நம்ம பார்க்க சொல்லியிருக்காங்க. இந்த ஒன்றுக்களை மட்டும் இப்போ ஒரே ஒரு எண்ணு கொடுத்துருக்காங்கன்னா அது ஒன்று தான். ஆமாம் தானேப்பா? ஒன்றுக்கள் தான் இது. இப்போ இந்த மாதிரி ஒன்றுக்களை மட்டும் நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டு அது வந்து ஓர் இலக்கமாக ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒற்றை எண்ணா என்னது? ஒற்றை எண் வந்து 1 3 5 7 9 11 இந்த மாதிரி வரிசையில் வர்றது. இரட்டை எண் அப்படின்னா 2 4 6 8 10 இந்த மாதிரி வரிசையில் வர்றது. ஆமாம் தானேப்பா? ஸோ இந்த எண்களை பாருங்கள். 4 வந்து ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா? இரட்டை எண் தானே. இப்போ 84 இங்கே போடணும். 41 என்பது ஒற்றை எண், 8 இரட்டை எண், 33 ஒற்றை எண், 87 ஒற்றை எண், 18 இரட்டை எண், 9 ஒற்றை எண், 79 ஒற்றை எண், 14 இரட்டை எண், 66 இரட்டை எண், 21 ஒற்றை எண், 6 இரட்டை எண், 30 இரட்டை எண், 92 இரட்டை எண், 7 ஒற்றை எண், 73 ஒற்றை எண், 52 இரட்டை எண், 95 ஒற்றை எண், 47 ஒற்றை எண், 69 ஒற்றை எண். அப்போ ஒற்றை எண்கள்னால் எதுன்னு பார்த்துட்டு அதை இந்த பாக்ஸில் எழுதணும். இரட்டை எண்கள்லாம் இதில் எழுதணும். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் ஒன்றுகளை உற்று நோக்கி ஒற்றை எண்களையும் இரட்டை எண்களையும் தனித்தனியாக எழுதுக. இதுவும் அதே மாதிரி தான். இதில் வந்து ஈரிலக்க எண்களாக கொடுத்துருக்காங்க. இதில் 3 இலக்க எண்கள், ஈரிலக்க எண்கள் இந்த மாதிரி கலந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்கலாமா? நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஒன்றுக்களை நல்லா பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்றுக்கள் வந்து ஒற்றை எண்களாக இருக்கா இரட்டை எண்களாக இருக்கா அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்துட்டு அது இங்கே எழுதலாம். இப்போ ஒற்றை எண்கள் இதிலிருந்து எடுத்தது என்னென்னா 15 97 437 287 43 279 437 335 315 எத்தனை இலக்க எண்களாக கொடுத்தாலும் நம்ம இந்த ஒன்றுக்களை பார்த்தாலே போதும். எல்லா நம்பரையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒன்றுக்களை பார்த்தாலே அது ஒற்றை எண்களா இரட்டை எண்களா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இரட்டை எண்கள்னால் என்னென்னலாம் இருக்குன்னா 228 34 224 456 58 76 320 482 480 134 404. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், அதுவும் சேம் தான். கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் ஒன்றுகளை உற்று நோக்கி ஒற்றை எண்களையும் இரட்டை எண்களையும் தனித்தனியே எழுதுக. இதுலேயும் இந்த ஒன்றுக்களை தான் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு இந்த மாதிரி எழுதிக்கிறணும். ஒற்றை எண்கள்னால் 379 575 965 733 497 735 243 431 513. சரிங்களா? இரட்டை எண்கள்னால் பார்த்தீங்கன்னா 152 998 734 432 72 684 576 620 574 682 850. சரிங்களாப்பா? இப்போ இதிலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சி போடுவீங்களா எது ஒற்றை எண்கள் எது இரட்டை எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்து பாருங்கள், எண்களை விரிவாக்க வடிவில் எழுதுக. ஒன்றும் இல்லைப்பா, இங்கே ஒன்றுக்கள், இது பத்துக்கள். அப்போ 40 பத்துக்கள். 40 கூட்டல் 6. இதுக்கடுத்து 6 ஒன்றுக்கள் நம்ம தனியாக எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல 0 இருக்கிறது தானே அர்த்தம் ஒன்றுக்கள் இடத்துல. ஸோ 40 கூட்டல் 6. அதே மாதிரி இதுனா 58னா 50 கூட்டல் 8. 63 என்பது 60 கூட்டல் 3. 84 80 கூட்டல் 4. 75 70 கூட்டல் 5. 92 90 கூட்டல் 2. சரிங்களாப்பா? அதே மாதிரி தான் எண்களை விரிவாக்க வடிவில். அது வந்து பத்துக்கள் வரையும் கொடுத்துருக்காங்க, இதில் 100க்கள் வரையும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது ஒன்றுக்கள், இது பத்துக்கள், இது 100க்கள் தானே. ஆமாம் தானேப்பா? இப்போ இது நம்ம 75 மட்டும் பிரித்தோம்னா 70 கூட்டல் 5 அப்படின்னு பிரிக்கிறோம். இப்போ 475 4க்கு அடுத்து 2 டிஜிட் இருக்குல்ல, அதாவது 2 இலக்கங்கள் இருக்குல்ல. அப்போ 2 இலக்கங்களுக்கு நம்ம 2 0 போட்டோம்னா 400 கூட்டல் 70 கூட்டல் 5. புரியுதுங்களா? பாருங்கள், அதே மாதிரி தான் 323
300 கூட்டல் 20 கூட்டல் 3 294 200 கூட்டல் 90 கூட்டல் 4 112 100 கூட்டல் 10 கூட்டல் 2 238 200 கூட்டல் 30 கூட்டல் 8 364 300 கூட்டல் 60 கூட்டல் 4 271 200 கூட்டல் 70 கூட்டல் 1 127 100 கூட்டல் 20 கூட்டல் 7 490 400 கூட்டல் 90. ஸோ இங்கே ஒன்றுக்களில் ஒன்றுமே கிடையாது, அதனால் நம்ம 0 போட்டிருக்கோம். சரிங்களா? அதே மெத்தட் தான் இதுவும், அதே மாதிரி தான் இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிறணும். சரிங்களா குட்டீஸ்? உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், பெருக்குக. நம்ம பெருக்கல் வாய்ப்பாடு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ண முடியும். நீங்களாம் 3rd ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க, கிட்டத்தட்ட 10வது வாய்ப்பாடு வரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களாப்பா? இப்போ நீங்களே சொல்லுங்கள். 5 15, 6 24, 7 2 14, 3 24, 9 2 18, 4 5 20, 7 5 35, 8 32. அதே தான் இங்கேயும். 9 5 45, 6 7 42, 5 8 40, 4 9 36, 3 9 27, 4 8 32, 5 7 35, 6 6 36. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 7 7 49, 5 6 30, 8 8 64, 9 9 81, 9 7 63, 8 9 72, 7 6 42, 6 8 48. நெக்ஸ்ட் ஒன் 6 2 12, 4 12, 5 5 25, 5 20, 3 24, 4 6 24, 6 3 18, 3 5 15. நெக்ஸ்ட்டு 8 5 40, 4 7 28, 3 8 24, 5 9 45, 8 7 56, 2 8 16, 3 7 21, 8 6 48. அதே தான் பெருக்குக. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம இப்படி பெருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்றுக்கல்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே வந்து 7ஆல் தான் பெருக்கணும். கீழே இருக்கிற நம்பரால் தான் மேலே இருக்கிற நம்பரை நம்ம பெருக்க முடியும். இப்போ 7ஆல்னா 7 2 14க்கு 4, மீதி 1 இருக்குல்ல, அதில் 10 கல்லில் போட்டுடணும். அப்புறம் 1 7 7ஐயும் இந்த 1 வந்து கூட்டிக்கிறணும். சரிங்களா? கூட்டினோம்னா 8. சரிங்களாப்பா? அதே மாதிரி தான் 4 16க்கு 6, மிச்சம் 1, 3 12, 12 1 13. அடுத்து 5 15க்கு 5, மிச்சம் 1, 6 5 30, 31 31. அடுத்து 4 12, 12க்கு 2, மிச்சம் 1, 7 3 21, 21 22. அடுத்து 6 2 12, 12க்கு 2, மிச்சம் 1, 6 3 18, 18 1 19. அடுத்து பாருங்க 3 24க்கு 4, மிச்சம் 2, 8 2 16, 16 2 18. சரிங்களாப்பா? இங்கேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பண்ணலாமா? 4 2 8, 3 12, 7 3 21, 2 5 10, 3 2 6, 3 9, 7 4 28. அடுத்து 6 5 30. அடுத்து பாருங்கள் 8 2 16, 9 3 27, 4 16, 3 18, 8 6 48, 9 4 36, 9 6 54, 7 14. பாருங்க பெருக்கல் கொடுத்துருக்காங்க கணக்கு. 8ஆல் பெருக்கணும். 8 2 16க்கு 6, மிச்சம் 1, 3 24, 24 1 25. அடுத்து 4 12க்கு 2, மிச்சம் 1, 4 16, 16 1 17. அடுத்து 6 24க்கு 4, மிச்சம் 2, 5 30, 32 32. அப்புறம் 5 30க்கு 0, மீதி 3, 8 5 40, 43 43. 7வது வாய்ப்பாடில் பாருங்கள். எண்ணெயெல்லாம் 56க்கு 6, மிச்சம் 5, 7 2 14, 14 5 19. அடுத்து 9வது வாய்ப்பாடில் 9 7 63க்கு 3, மிச்சம் 6, 9 3 27, 27 6 33. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடு. பாருங்கள், ஒரு பூனைக்கு 4 கால்கள் உள்ளன எனில் 5 பூனைகளுக்கு எத்தனை கால்கள் இருக்கும்? பாருங்கள், ஒரு பூனைக்கு 4 கால்னா 5 பூனைகளுக்கு அப்படின்னு ஒன்று கொடுத்து பலது கேட்டாங்கன்னா நம்ம பெருக்க தான் செய்யணும். சரிங்களா? இப்போ ஒரு பூனைக்கு 4 கால்கள், அப்போ 5 பூனைக்கு 4 5 20 கால்கள். அதே மாதிரி தான் ஒரு புறாவிற்கு 2 கால்கள், 8 புறாக்களுக்கு எத்தனை கால்கள்? அப்போ 8 2 16. ஒரு கூடையில் 5 காய்கள் இல்லைன எனில் 6 கூடைகளில் எத்தனை காய்கள் இருக்கும்? ஒரு கூடையில் 5 காய்கள் இருக்குது. அப்போ 6 கூடைகளில் 6 5 30. அடுத்து பாருங்க, ஒரு பெட்டியில் 6 முட்டைகள் உள்ளன எனில் 8 பெட்டிகளில் எத்தனை முட்டைகள் இருக்கும்? இப்போ 8 பெட்டிகள் போது 8 வந்து 6ஆல் பெருக்கணும். 8 6 48. அடுத்து பாருங்க, இப்போ ஒரு பேருந்தில் 6 சக்கரங்கள் உள்ளன எனில் 10 பேருந்துகளில் எத்தனை சக்கரங்கள் இருக்கும்? ஒரு பேருந்தில் 6 சக்கரம், 10ன்னா 6 60.
அது பாருங்க, ஒரு வாரத்தில் 7 நாட்கள் உள்ளன எனில் 9 வாரங்களில் எத்தனை நாட்கள் இருக்கும்? ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள், 9 வாரத்திற்கு 9 அப்படின்னு 9 63. அடுத்து பாருங்க, ஒரு பெட்டியில் 9 பால் பாட்டில்கள் உள்ளன எனில் 9 பெட்டிகளில் எத்தனை பால் பாட்டில்கள் இருக்கும்? ஒரு பெட்டியில் 9 பால் டாப்பாக இருக்குன்னா 9 பெட்டிகளில் 9 81. அடுத்து பாருங்க, ஓர் அழிப்பானின் விலை 12 ரூபாய் எனில் 7 அழிப்பான்களின் விலை என்ன? இப்போ 7 வந்து 12ஆல் நம்ம பெருக்கணும் அப்படின்னா 84. அடுத்து, ஒரு சிலந்திக்கு 8 கால்கள் உள்ளன எனில் 9 சிலந்திகளுக்கு எத்தனை கால்கள் இருக்கும்? 9 72. சரிங்களா? இங்கே என் பக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பெருக்கல் வாய்ப்பாடை எழுதி பார்க்கலாம். சரிங்களா? 2வது வாய்ப்பாடு 3வது வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி பழகிக்கோங்க. அடுத்து பாருங்கப்பா, வளரறி மதிப்பீடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, பார்க்கலாமா? நேர்கோடுகளும் வளைகோடுகளும் உள்ள வடிவத்தை டிக் செய்க. இப்போ நேர்கோடும் இருக்குது, இதில் வளைவுகோடும் இருக்குது. அப்போ ரெண்டும் உள்ள வடிவம் வந்து இதுதான். அடுத்து, வளைவாக உள்ள வடிவத்தை டிக் செய்க. இது என்னப்பா வளைவாக இருக்குது? வட்டம். அடுத்து, ஒற்றை எண்ணை தேர்ந்தெடுனா 15, மற்றதெல்லாம் இரட்டை எண்கள். அடுத்து, 85 விரிவாக்க வடிவத்தை எழுதுக. 80 கூட்டல் 5 பெருக்குக 6 2 12. அடுத்து பாருங்கப்பா, நேர்கோடும் வளைகோடும் உள்ள எழுத்து எதுனா Q. இப்படி வளைகோடு இருக்குது, இந்த மாதிரி நேர்கோடு இருக்குது. அடுத்து, 4 பக்கங்களும் சமம் என்ற பண்போடு தொடர்புடைய வடிவத்தை டிக் செய்க. இதுப்பா சதுரம். இரட்டை எண்கள் மட்டும் கொண்ட எண் தொடரை தேர்ந்தெடு. பாருங்கள், இரட்டை எண் நம்ம வந்து ஒன்றுக்கள் தான் பார்க்கணும். இது எல்லாமே இரட்டை எண்கள் தான். 6 6 4 3மே இரட்டை எண்கள் தானே, இதுதான்ப்பா. அடுத்து, 389 விரிவாக்க வடிவத்தை எழுதுக. 300 கூட்டல் 80 கூட்டல் 9 பெருக்குக 8 56. அடுத்து பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. நேர்கோடும் மற்றும் வளைகோடும் கொண்ட வடிவத்தை தேர்ந்தெடு. இதுதான்ப்பா. அடுத்து, முகங்கள், விளிம்புகள் மற்றும் முனைகள் ஆகிய 3ம் கொண்ட வடிவம் இது. முகங்கள் இருக்குது, ஃபேஸஸ் இருக்குது, முனைகள் இருக்குது, விளிம்புகள் இருக்குது. ஸோ 3ம் கொண்ட வடிவம் இதுதான். அடுத்து, ஒற்றை எண்ணை தேர்ந்தெடு. இதில் 635 இதுதான்ப்பா ஒற்றை எண். முதல்ல பாருங்கள், 798, இது 412, இது 820, எல்லாமே இரட்டை எண். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து, 899 விரிவாக்க வடிவத்தை எழுதுக. 800 கூட்டல் 90 கூட்டல் 9 பெருக்குக 53 4 பெருக்கணும். 4 12க்கு 2 மிச்ச 1 5 20 21 21. சரிங்களாப்பா? இப்போ மேக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்சரும் பார்த்தாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ குட்டீஸ்.